ஒரு பெரிய அதிகாரி ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கியில இடமாறுதல் பெற்று கடந்து சென்றார். இவர் அந்த வங்கியில வேலைக்கு போய் சேரும்போது ஒரு நாளும் இல்லாத பயங்கரமான ஒரு நாற்றம் அந்த வங்கிக்குள்ள வருகிறது. அங்கு வேலை செய்கிற எல்லாரும் பார்க்கிறாங்க, இது என்னடா நாற்றம்? இந்த ஆபீசர் இங்க வந்த உடனே புதிய நாற்றம் வருகிறது. இந்த அதிகாரி அந்த பேங்க்ல போய் வேலைக்கு சேர்ந்த உடனே அங்க பயங்கரமான ஸ்மெல். இது என்ன ஸ்மெல்? எல்லாரும் தேடுறாங்க. இது எங்க எலி செத்து கிடக்கா, இல்ல பெருச்சாளி செத்து கிடக்கா, இல்ல வேற ஏதாவது மந்திரவாதம் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்ல இது என்ன பண்ணிருக்கான்னு ஒரே தேட்டம். எல்லாரும் தேடுறாங்க. தேடி தேடி பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அந்த வங்கியில வேலை செய்கிற அந்த பியூன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன நாட்டம்னா, அந்த வங்கியினுடைய அதிகாரியுடைய காலில் போட்டிருக்க சாக்ஸ்ல இருந்து நாத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி இவர்கிட்ட போய் சொல்றது? பெரிய அதிகாரிகள் தப்பு பண்ணா போய் சொல்ல முடியுமா? பியூன் போய் சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவாங்க? நீ எவன்டா சொல்றதுக்கு, அதென்ன கேட்பாங்க. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. எப்படி இவர்கிட்ட போய் சொல்றது? சார், உங்க சாக்ஸ்ல நாத்தம் வருது, எப்படி இதை போய் சொல்றதுன்னு சொல்லி யாருக்கும் புரியல. இப்போ அந்த வங்கியில ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, யாராவது புதுசா ஆபீசர் அந்த வங்கிக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி வைக்கிறது வழக்கம். அப்போ அங்க வேலை செய்யற எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான்னா, நம்ம எப்படியாவது இந்த மேனேஜருக்கு வெல்கம் பார்ட்டியில் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். அது என்ன கிஃப்ட்னா, 1 டஜன் சாக்ஸ் நல்ல பாக்ஸில் பார்சல் பண்ணி அவர் கையில் கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி 1 டஜன் சாக்ஸ் வாங்கி அந்த வெல்கம் பார்ட்டி அந்த டைமில் எல்லாரும் இணைந்து அவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். இவர் பார்க்குற, என்னடா பெரிய பிரைஸு அப்படின்னு பார்த்துட்டே வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டில் போனோன்னே என்ன கிஃப்ட்னு சொல்லி திறந்து பார்த்தா சாக்ஸு. அப்பந்தான் அவருக்கு உணர்வு வருது, நம்மளால அந்த வங்கியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு வந்தது. அன்னைக்கு முடிந்தது. அடுத்த நாளானது. காலையில் வங்கிக்கு அவர் கிளம்பி போறார். போகும்போது புது சாக்ஸை எடுத்து அவர் மாட்டுகிறார். மாட்டிட்டு இன்னொரு வேலையை அவர் செய்கிறார். மாட்டிட்டு அவர் வங்கிக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க வங்கியில போய் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு மறுபடியும் சுமல் பயங்கரம் வருது. மறுபடியும் எல்லாரும் தேடுறாங்க, என்னடா சுமல் வருது? நேற்று தான் இவருக்கு புது சாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோமே, மறுபடியும் என்னடா சுமல் வருதுன்னு எல்லாரும் தேடுறாங்க. கண்டுபிடிக்க முடியல. எதுக்கு நம்ம அவர்கிட்ட நேர போய் கேட்போம்னு சொல்லி அந்த வங்கியில வேலை பார்த்த எல்லா ஆபீஸ் சேர்ந்து அந்த மேனேஜர் பார்த்து, சாக்ஸ் நேற்று தான் உங்களுக்கு புது சாக்ஸ் வாங்கி கொடுத்தோமே, ஏன் நாற்றம் வருது? எதனால இந்த நாற்றம் அப்படின்னு சொன்னபோது அந்த அதிகாரி சொன்னாரு, நீங்க எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும், அதனால புதுசா மாட்டிட்டு பழையதை கவர்ல வச்சு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. பழைய சாக்ஸ்ங்கிறது பழைய பாவங்கள். புதிய சாக்ஸ் என்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த இரட்சிப்பின் விடுதலை. நீ அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில நாற்றம் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் அவர்களுக்கு நலமாயிருக்கும். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நீதியின் மார்க்கத்தை குறித்து கற்பித்து கொடுத்திருக்கிறார். ஏதோ உன்னை மதம் மாற்றுவதற்கு இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வரவில்லை. உனக்கு சத்தியத்தை, நீதியின் மார்க்கத்தை
எது உண்மை என்கிறதை உனக்கு 3 நாட்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நீ அறிந்து நீ உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறாய். ஆனால் ஒரு தீர்மானம் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இனி இதை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. வாழ்வானாலும் சரி, சால்வானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான தீர்மானத்தை நீ எடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தா, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்ன புறப்பட்டதை போல கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழி அவர்களுக்கு சம்பவித்தது. சில பாருங்க, கேம்ப்ல வந்து தீர்மானம் எடுப்பாங்க. நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே போனோடனே அங்கே லைஃபே பழைய வாழ்க்கைக்கு போயிடும். வேதம் என்ன சொல்லுது? நாய் கக்குனதை திரும்ப தின்னது மாதிரி. இதுக்கு அர்த்தம், தம்பி தங்கச்சி, ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நான் 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த கேம்ப் முடிஞ்சு நீ வீட்டுக்கு புறப்பட போகிறாய். உலகத்துக்குள்ள நீ புறப்பட போகிறாய். இது மிக மிக முக்கியமான டைம். கடைசியா ஒரே ஒரு ஆதங்கத்தை வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறேன். இதுவரைக்கும் இன்னும் இந்த கேம்பை நீ அலட்சியமாய் எண்ணு கொண்டிருந்தா என்று சொன்னார், the last chance, இந்த நிமிஷமாவது நீ இயேசுவை ஏற்றுக்கொள். இந்த நேரத்திலேயாவது இயேசுவை ஏற்றுக்கொள். அவர் பிள்ளையாய் மாறிவிடு. அவரே தெய்வம். அவரை போல இன்னொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்கு வேறொரு தெய்வம் இல்லை. இந்த நேரத்திலேயாவது உன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்க, நான் இயேசுவை நம்புறேன், அவர் பிள்ளையா மாறுறேன், மீதி அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ இந்த செக்ஷன் எல்லாம் கவனிக்காமல் ஏதோ வேடிக்கை மாதிரி பார்த்து கொண்டிருந்தா, இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்றேன், இந்த நிமிஷமாவது நீ இயேசுவை நம்பு. அவரை ஏற்றுக்கொள், அவரை ஏற்றுக்கொள், அவரை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. இந்த கேம்பில் அட்டெண்ட் பண்ண நீ இன்னொரு முக்கியமான காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கேள்விப்பட்ட அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறா, மீண்டும் வரப்போகிறா. இந்த இயேசு மீண்டும் வரப்போகிறா. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை அன்னைக்கிருந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அவரை தன்னுடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு வரையிலும் மேசியா வந்துட்டார்னு சொல்லி அவங்க நம்பவே இல்லை. தம்பி தங்கச்சி, நீ மனதில் நினைக்கலாம், எல்லாரும் சொல்ற கதையை தானே அண்ணே நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இயேசு வரப்போகிறா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். உங்கள் அநேகர் நீங்க படித்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இயேசு மீண்டும் வரப்போகிறா. அதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சியான வசனம். அல்லேலூயா. சந்திரன்லையும் சூரியன்லையும் ஒரு பெரும் கரும்புள்ளி உருவாகி கொண்டிருக்கிறதாம். அந்த கரும்புள்ளி நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போகிறதாம். இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் இந்த கரும்புள்ளி சூரியனை இருளாக்க போகிறதாம் என்று சொல்லி நாசா விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னும் அநேக சாட்சிகள் உண்டு. இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வருவதற்கான எல்லா அடையாளங்களும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் ஒன்று கூட விடாம நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி தங்கச்சி,
இயேசு மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. முதலாம் வருகை உன்னை இரட்சிப்பதற்காக, இரண்டாம் வருகை உன்னையும் என்னையும் நியாயம் தீர்ப்பதற்காக. அல்லேலூயா. தம்பி தங்கச்சி, வாலிபத்தில் ஆண்டவருக்காய் நிற்பது என்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனா நீ இயேசுவே எனக்கு பலன் தாரோன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தீன்னா உன்னை ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. நான் கல்லூரி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு கேம்பில் இயேசு ஏற்றுக்கொண்டேன். காலேஜுக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஜூனில் ஜாயின் பண்ணேன். ஜனவரி வரையிலையும் கிறிஸ்தவன் தான், சர்ச்சுக்கு போகிறவன் தான். ஆனால் எனக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. ஜனவரியில் ஒரு அன்னை ஒருத்தர் என்னை வலுக்கட்டாய கையங்களவமா பிடிச்சிட்டு, அது சொல்லுவாங்கல்ல, வரமாட்டேன்னு சொன்னால் ஒழிச்சிருந்தா கூட கையங்களவமா பிடிச்சிட்டு போகிறது. வரமாட்டேன், எனக்கு சர்ச் இருக்கு, பொறுப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நான் எதுக்கு கேம்பு போகணும்? அப்படியே சண்டை போட்டுட்டே அந்த அண்ணன் கூட போனேன். ஒரு காசு கூட தான் செலவு பண்ணல, எல்லா பணம் அவன் தான் செலவு பண்ணான். என்கிட்ட 50 ரூபா கேட்டான், ஒரு காசு தரமாட்டேன்னு சொன்னேன். என்னை வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு போய் அந்த கேம்பில் கொண்டு, இதே மாதிரி ஒரு மலைப்பகுதி சித்தேரி மலை நடந்த கேம்பில் என்னை பிடிச்சி கொண்டு உட்கார வச்சாங்க. அந்த கேம்பில் நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். தேவன் என்னை அபிஷேகித்தா, என் வாழ்க்கையை மாற்றினா. அதுவரைக்கும் என்னோடு ஜாலியாக இருந்தவங்க எல்லாரும் எனக்கு எதிரியாக மாறிட்டாங்க. 64 பேரில் 2 பேர் மட்டும்தான் நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டோம். அப்போ பாருங்க எங்கள் நிலைமை எப்படி இருந்திருக்கோன்னு. அது வரைக்கும் நம்மளை கைத்தட்டி என்கரேஜ் பண்ணாங்க. என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோம், உள்ளே வந்தோடனே கரெக்டாக மதியானம் 1:30 காலேஜுக்குள்ளே போகணும். அந்த 1:15 1:30 வரைக்கும் ஒரு ப்ரேயர்சல் முடிச்சு 1 நிமிஷம் உள்ளே அந்த லேட்டாக உள்ளே போன உடனே எங்கள் 2 பேரையும் அப்படியே கேவலப்படுத்திருக்கு. எல்லா பசங்களும் எந்திரிச்சு சோத்ரோம் பாஸ்டர் அப்படின்னுவாங்க. உன்னை அனுபவிக்க தெரியாதுன்னுவாங்க. எங்களை பார்த்து அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனாலும் இந்த வசனம் காரியம் இப்படி இருக்க, இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பவுல் என்கிற தேவ மனுஷன் சொல்லுகிறா, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்று கூட விட்டு எல்லாம் யுவர் சாய்ஸ், உங்களுக்கு அனுபவிக்கலாம், என்னன்னா அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா. நீ இந்த கேம்பில் வந்து விட்டாய், இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டாய், அவர் பிள்ளையை மாறிவிட்டாய். ஆனால் நீ உன் இருதயத்தில் ஆழமாய் இந்த தீர்மானத்தை எடுத்து ஒரு வேறுபட்ட ஜீவிதம். கிளாஸ்ல எல்லாரும் பிட் அடிப்பாங்க, நீ டபுள் பிட் அடிக்க கூடாது. முட்டை மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையா இருப்பேன். காரணம் இல்லாம கிளாஸ்ல பாய் கட் பண்ணுவாங்க, நீ பண்ணக்கூடாது. பரவாயில்ல, உன்னை கேவலமா சொன்னா பரவாயில்ல. ஆண்டவருக்காய் பாடு அனுபவிப்பதற்கு மாத்திரமல்ல, அவருக்காய் நீ அவமானப்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. வாலிபத்தில் அவமானம் வந்தா தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது இல்லையா? நீ இயேசுவின் பிள்ளையா வந்துட்டேன்னு நீ அவமானப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. தீர்மானத்தோடு போ. வெளியே போறவரே, எனக்கு அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, பாடு வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. பாவம்னா உனக்கு என்னன்னு தெரியும், நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் புதுசாக நீ ஒவ்வொரு லிஸ்டாக நான் இனி கொண்டு வர விரும்பல. நீ நீ கற்றுக்கொண்டவைகள்ல நீ சரியாயிரு. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் காட்டிலும் இயேசுவை தான் அதிக நேசிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன தீர்மானம்? எல்லாத்தையும் காட்டலாம். அதாவது அப்பாவை விட, அம்மாவை விட, சகோதரனை விட, சகோதரியை விட, அண்ணன் தம்பியை விட, படிப்பை விட, சொத்தை விட, வீட்டை விட, செல்போனை விட, வேற என்னெல்லாம் இருக்கோ உலகத்தில், என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் விட நான் யார் அதிகமாக நேசிப்பேன்? அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்.
தம்பி தங்கச்சி, இந்த லாஸ்ட் செக்ஷன்ல இந்த தீர்மானத்தோடு நீ வெளியே போ. இயேசு மட்டும் நேசி, வேற எந்த நேசமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நிறைய நேரங்களில் நீ அன்புக்காக ஏங்கிட்டு நடக்கிற. நிறைய நேரங்களில் ஏன் தெரியுமா, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. நீ சொல்கிற, நீ மற்றவங்களை பார்த்து சொல்கிற, ஏன் அவங்க ஒன்றை பார்த்து சொல்கிறாங்க? நீ இயேசுவை நேசிக்காதான் காரணம். அந்த இயேசுனுடைய நேசத்தில், அந்த இயேசுனுடைய அழகில் நீயும் நானும் மயங்கி விட்டோம் என்று சொன்னால் எந்த அழகும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி. முதல் அன்பு வாழ்க்கையில் எல்லா சிச்சுவேஷன்லையும் ஃபர்ஸ்ட் அன்பு யாருக்கு கொடுப்பேன்? ஏசப்பா கொடுப்பேன். வாலிப தம்பி தங்கச்சி, இந்த தீர்மானத்தை எடுத்துக்க. இந்த தீர்மானத்தை எடுத்துக்க. ஒருவேளை இதுவரைக்கும் வேற ஏதோ காரியத்துக்காக நீ அன்பு செலுத்திக் கொண்டிருக்கலாம். வேற எப்படியோ வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம். கடைசி செக்ஷன்லையாவது இந்த தீர்மானத்தை ஆணித்தரமாய் உறுதியாய் நீ எடுத்துக்கொள். நீ இப்ப பிரகாசமா இருக்கிற, உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் முகம். அந்த இருளெல்லாம் மாறி போச்சு. வரும்போது உன் இருதயத்தில் ஏதோ ஒரு இருளோடு வந்தாய். அந்த 3 நாள் கேம்பு உன் வாழ்க்கையை எப்படியோ தூக்கி போட்டுச்சு. ஆனா இந்த வெளிச்சம் ஒரு நாள் அணைஞ்சிடக்கூடாது. பி கேர்ஃபுல். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உன் வெளிச்சத்தை அணைக்கணும். அவன் வேலை எப்பவும் சுவிட்சை ஆஃப் பண்ணணும். என்ன செய்யணும்? உன் ஆண்டோடைய வேலை என்ன தெரியுமா? சுவிட்சை. இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணி தான் வந்தீங்க இங்கே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணி விட்டுருக்காரு? இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா நீ தான் சரியா இருக்கணும். நேற்றைய தினத்தில் அன்னை பிரபாகரனும் அந்த வார்த்தையை சொன்னாங்க, டாக்டர் ராஜ்குமாரும் அந்த வார்த்தையை பேசினாங்க. நீ தான் தீர்மானம் எடுக்கணும், நீ தான் ஓடணும். நான் ஓடுறேன் எனக்கு பிடிக்கும்னா நீ ஓடவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக உன் இருதயத்தில் ஆழத்தில் பிடித்தவைகளை கூட நீ சிவையில அறையிறதுக்கு நீ உன்னை ஒப்படைச்சேன்னா ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. வெளிச்சம் உனக்குள்ள பிரகாசிக்கும். உன் இருதயத்துல அடி மனசுல இன்னர் கூட ஆண்டவருக்கு தான் முதல் அன்பு. வேற யாரு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு வேற எதுவும் உங்களை தொந்தரவு பண்ணி விடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் வெளியே புறப்பட்டு போறோம். ஒரு கிணத்துல தண்ணி ஊறணும்னா என்ன செய்யணும்? தண்ணியை எடுத்துகிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு கிணறு இருக்குது. நான் டெய்லி காலையில் போய் செக் பண்ணுறேன், எவ்வளோ தண்ணி இறங்கி இருக்கு. பார்த்தா அப்படியே இருக்குது. எப்படியோ டெய்லி ஒரு 15,000 லிட்டர் தண்ணி காலியாக இருக்கும். அந்த கிணறு அப்படியே இருக்குது. எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அது திரும்ப திரும்ப அந்த லெவல் அப்படியே இருக்குது. அப்போ எடுக்க தான் கிணறு என்ன செய்யுது? சப்போஸ் இந்த தண்ணியே ஒரு 5 வருஷம் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, கிணறு என்ன ஆகும்? ஆமாம், கெட்டு போவோம், நாரும். நாங்கள் இந்த கேம்பு முந்தின நாள் நாங்கள் சகோதரர்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு கிணறை பார்த்தோம். நிறைய தண்ணி இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தண்ணி இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணியை பார்த்தா பக்கத்திலே போக முடியாது, அவ்வளோ நாற்றம். காரணம் என்ன? தண்ணியை பயன்படுத்தவில்லை. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட. நீ இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அவருடைய அன்பை அறிந்திருக்கிறாய், அவரை பற்றி இயேசுவின் அன்பை பற்றி மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீ சொல்லதான் உன் வாழ்க்கை மணக்கும். நீ சொல்லாம உன் இருதயத்தில் அடக்கி வச்சிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? நாற்றம் உண்டாகும். ஒரு கிறிஸ்தவன் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டா, நீ மற்றவங்களுக்கு இயேசுவை நீ அறிவிக்க வேண்டும். அதுதான் பிரதான கட்டளை ஆண்டவர் நமக்கு சொன்னது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? சொல்லுவீங்களா? வாழ்க்கை மணக்கணுமா? கையை பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கை மணக்கணுமா? அழுத்திக்கணும். வாழ்க்கை மணக்கணுமா? பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்றது புரிஞ்சா?
நிறைய காரியங்களை நம்ம பேசணும், நிறைய காரியங்களை பேசணும். தம்பி, இந்த கடைசியை நீ மனதில் வைக்க வேண்டியது, உன்னை ரட்சிக்க வந்த ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறா, மீண்டும் வரப்போகிறா. அதற்கு நிறைய சாட்சிகள் வேதாகமத்தில் இருக்கிறது. வீட்டுல போய் பைபிளை படித்துப்பா. நாசா விஞ்ஞானிகள் சூரியனை குறித்து பூமியை குறித்து ஆராய்ச்சி பண்ணினவைகளை ஆராய்ந்துப்பா. அங்கேயும் வேதத்தை ஒப்பிட்டுப்பா. இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்பது அறிவியல் ரீதியாய் உண்மை. கேம்பை முடித்த நீ 4 காரியம். முதலாவது, இவ்வளவு பெரிய பொல்லாங்குடம்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதயத்தில் ஆழம் அந்த வார்த்தையை பதித்துக்கோ. சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, பதித்துக்கா. நான் காலேஜ் படிக்கும்போது இவாஞ்சலிக் யூனியன் கேம்ப் ஒன்று அட்டன் பண்ணேன். சதீஷ்ன்னு சொல்லி ஒரு அண்ணன் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்போது அவர் சொன்னார், அஜி, நீ எந்த ஒரு பொண்ணையும் தொட்டு பேசக்கூடாது, நீ எந்த ஒரு பொண்ணோட தனியா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் இட அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேஜ்ல ஸ்பெசிபிக்கா என்ன பார்த்து சொன்னான். இன்னைக்கு வரை நான் அந்த காரியத்தை கடைபிடிக்கிறேன். கர்த்தர் என்னை பாதுகாத்து இருக்கிறார். இந்த கேம்ப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இவ்வளவு பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். இந்த பொல்லாங்கு என்னது என்பது உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். நீ கற்றுக்கொண்டவர்கள் உன் மனதில் இருக்கிறது. நீ வேதத்தை படித்துப்பா. முதல் அன்பு ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன். வாழ்க்கையில் வேற யாரும் கொடுக்க மாட்டேன். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பி, நீ இப்ப எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம், வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் அன்பு இயேசுக்கு மாத்திரம் தான். 3வது, எனக்குள்ளே பற்றி எரிகிற வெளிச்சத்தை நான் அணைப்பதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன். கடைசியா வெளியே புறப்பட்டு போய் நான் கற்றுக்கொண்டவைகளை, இயேசு ஏற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களை அறிவிப்பேன். எல்லாரும் உங்க இடத்துல எந்திரிச்சு நிக்கலாமா?